ஹாய் குட்டீஸ், நன்னறி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு அடர்வனத்தில் ஒரு புறா கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவற்றுக்கு ஒரு தலைவன் புறா இருந்தது. அதன் வழிகாட்டுதலில் மற்ற புறாக்கள் ஒன்றாக இரை தேடச் செல்லும். கிடைத்த இரையை உண்டு பின்பு இருப்பிடம் திரும்பும். இதுவே வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல் புறாக்கள் இரை தேடச் சென்றன. அப்பொழுது ஒரு இடத்தில் வழக்கத்திற்கு மாறாக பல வகையான தானியங்கள் கொட்டி கிடந்தன. அதை பார்த்த புறாக்கள் தங்களுக்கு இவ்வளவு தானியங்கள் கிடைத்துவிட்டன என்று மிகவும் மகிழ்ச்சியோடு தரையிறங்கின. அப்போது அந்த தலைவன் புறா மற்ற புறாக்களிடம், இது வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. நிறைய தானியங்கள் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கின்றன. இது சந்தேகமாக இருக்கிறது என்றது. ஆனால் மற்ற புறாக்கள், இல்லை, எங்கு தேடினாலும் இதுபோல் தானியங்கள் கிடைக்காது, விரைவாக உண்டுவிட்டு செல்லலாம் என்றன. நாம் வேறு இடத்திற்கு சென்று இரை தேடிக் கொள்ளலாம் என்றது தலைவன் புறா. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மற்ற புறாக்கள் தானியங்களை உண்ண தானியங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று உண்ணத் தொடங்கின. வேறு வழி இல்லாமல் தலைவன் புறாவும் அங்கு சென்றது. அந்த தானியங்களுக்கு அடியில் வேடனால் வலை விரிக்கப்பட்டிருந்தது. அந்த புறாக்களின் கால்கள் சில மணித்துளிகளில் வலையில் மாட்டிக்கொண்டதை புறாக்கள் உணர்ந்தன. புறாக்கள் இப்படி மாட்டிக்கொண்டோமே என கத்த ஆரம்பித்தன. இந்த ஆபத்தை உணர்ந்துதான் நான் வேண்டாம் என்று சொன்னேன் என்றது தலைவன் புறா. ஆமாம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், இதிலிருந்து எப்படி மீள்வது என மீண்டும் புறாக்கள் கத்தின. அப்போது தலைவன் புறா, சத்தம் போடாதீர்கள், நான் ஒரு வழி சொல்கிறேன். நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே நேரத்தில் பறக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் வலையோடு தப்பித்து விடலாம் என்றது. மற்ற புறாக்களும் சரி, அவ்வாறே செய்கிறோம் என்றன. பிறகு தலைவன் புறா உத்தரவு கொடுத்ததும் புறாக்கள் தங்கள் பலத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பறந்தன. அப்போது வேடன் தன் வலையுடன் புறாக்களும் பறக்கின்றனவே என ஓடி வந்து ஏமாற்றத்துடன் நின்றான். புறாக்கள் வெகு தூரம் சென்று ஓரிடத்தில் இறங்கின. அங்கே அந்த புறாக்களின் நண்பனான எலி இருந்தது. எலியிடம் தங்களை விடுவிக்க தலைவன் புறா உதவி கேட்டது. எலி தன் பற்களால் புறாக்களின் வலையை கடித்து புறாக்களை விடுவித்தது. பின்பு புறாக்கள் தங்கள் எலி நண்பனுக்கு நன்றி சொல்லி விடை பெற்று கொண்டு அங்கிருந்து பறந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒற்றுமையா செயல்பட்டா வெல்லலாம். மற்றொரு நன்னறி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்னறி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.